பிரான்சில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமுலுக்கு வரும் நிலையில் புதிய மாற்றங்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி முதல் பல்கலைக்கழகம் உணவகங்களில் வழங்கப்படும் €1 உணவு திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்கள், தொழில்முறை கல்வி பயிலும் மாணவர்கள் மற்றும் முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் என அனைவருக்கும் இந்த திட்டம் பொருந்தும். உள்ளூர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தரமான பொருட்களை கொண்டு உணவகங்களில் சமைக்கப்படும் ஆரோக்கியமான உணவுகள் வழங்கப்பட உள்ளன. எரிசக்தி சந்தையில் நிலவும் பதற்றம் மற்றும் மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக எரிவாயு விலைகளில் உயர்வு ஏற்பட்டுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் எரிவாயுவின் விற்பனை விலை சராசரியாக 15.4% அதிகரிக்கின்றது. இது குடும்பங்களுக்கு மாதத்திற்கு சராசரியாக €6.19 கூடுதல் சுமையை ஏற்படுத்தக்கூடும். மே மாதத்தில் எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களுக்கு உதவும் வகையிலும் அரசு சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட அதிக தூர பயணம் செய்யும் சுமார் 3 மில்லியன் தொழிலாளர்களுக்கு லிட்டருக்கு சராசரியாக 20 சென்ட் வரை எரிபொருள் கட்டண குறைப்பு வழங்கப்படுகிறது. மே 1ஆம் தேதி முதல் சுங்க குறியீடு முழுமையாக மறுசீரமைக்கப்படுகிறது. அடிப்படை விதிகள் மாறாமல் இருந்தாலும் அவை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விதிகளை தினசரி பயன்படுத்தும் வணிகங்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதே இதன் நோக்கமாகும். மே 1ஆம் தேதி முதல் பிரான்சில் தங்குவதற்கான உரிமம் பெறுவதற்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த கட்டணம் €225 €350 உயர்வடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுப்பித்தல் கட்டணங்கள் €225 €250 உயர்வடையும். தற்காலிக அனுமதி பத்திரம் பெறுவதற்கு €100 வரி விதிக்கப்படுகிறது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐரோப்பிய பொருளாதார பகுதியில் உள்ள நாடுகளுக்கு வெளியே பெறப்பட்ட வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்கள் நடைமுறைக்கு மே 4ஆம் தேதி முதல் கட்டணம் வசூலிக்கப்படும்.